தங்கள் நோக்கம் நிறைவேறும் வரை ஈரான் மீதான தாக்குதலை நிறுத்தப் போவதில்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள ஐநாவுக்கான இஸ்ரேலிய தூதர் டேனி டூனன், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒருங்கிணைப்புடன் செயல்படுவதாகவும் விரக்தியால் தங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாகவும் குறிப்பிட்டார். தாங்கள் பயங்கரவாத இயந்திரங்கள் மீது தாக்குதல் நடத்தும் வேளையில் அதற்கு பதிலடியாக விமான நிலையங்கள், பொதுமக்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதாக டேனி தெரிவித்தார். ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை பொறுத்துக் கொள்ள முடியாது எனவும் டேனி கூறினார். ஈரான் நடத்திய தாக்குதலில் சேதமடைந்த பகுதிகளை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பார்வையிட்டார். இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தாக்கப்பட்டதாக ஈரான் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இக்காட்சிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் தாக்குதலில் ஜெருசலமில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட நெத்தன்யாகு, ஈரான் உலகுக்கே அச்சுறுத்தலாக இருப்பதாக குறிப்பிட்டார்.